அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. அசுவினி நட்சத்திரம் கேது பகவானின் முதல் நட்சத்திரம். இந்த அசுவினி நட்சத்திரத்திற்கு சூரியன் கர்ம சாபமோ சொல் வாக்கு தவறிய தோஷமோ உண்டு. அசுவினி நட்சத்திர அன்பர்களுடைய வாழ்க்கை கர்ம தோஷ பலன் இந்த பதிவில் காணலாம். அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேது பகவானின் முதல் நட்சத்திரம். கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன், பற்றற்ற சந்நியாசி. மன விரக்தி வேதனையை கொடுத்த பிறகு சுக இன்ப வாழ்க்கையை கொடுப்பவர் கேது. இந்த அசுவினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது என்றால் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு நிறைவேற்றாத தோஷம் இந்த குடும்பத்தில் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு நிறைவேற்றாத தோஷம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த வம்சாவளியில் இருக்கும். 7 ஜென்மத்தில் முப்பாட்டனாரோ தாத்தாவோ அப்பாவோ ஒருத்தருக்கு சொல்லிவிட்டு வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்றாமல் தவறி இருப்பார்கள். இதன் உண்மையை அறிந்து அதன் குறையை நிறைவேற்றினீர்கள் என்றால் அசுவினி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றாத தோஷம் அசுவினி நட்சத்திரக்காரர்களுடைய வம்சாவளியில் இருக்கும். இது யாரும் சொல்லாத ஒரு ரகசியம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பெரியோர்களிடம் பெற்றோர்களிடம் கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் சோதனைகள் உங்களை விடாது. உங்களுக்கு பகை எதிர்ப்பு போட்டி உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும். இது இப்போ கலியுகத்தில் இல்லை, தேவர்கள் காலத்திலிருந்து பின்தொடர்வது. பார்க்கடலை கடையும் போது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போட்ட ஒப்பந்தத்தை தேவர்கள் நிறைவேற்றவில்லை. தேவர்களுக்கு அமிர்தம், அரக்கர்களுக்கு சாராயம். தேவர்கள் அசுரர்களை ஏமாற்றி விட்டார்கள். ராகு சூழ்ச்சி அறிந்து தேவனாக உருவெடுத்து அமிர்தம் பருகியதால் ராகுவுக்கு கிரக அந்தஸ்து கிடைத்தது. பாம்பு தலையும் மனித உடலும் கொண்ட கேது. கேதுவனுடைய தலை நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம். அசுவினி பிறக்கின்ற வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்காது. விரக்தி, வேதனை, மனக்குழப்பம் அந்த குடும்பத்தை பற்றி கொண்டே இருக்கும். இறையருள் கிடைக்காது. வழிபாட்டில் தடங்கள் இருக்கும். அசுவினி நட்சத்திரம் அழிக்கும் சக்தி உடையது. உண்மை, உழைப்பு, அதிவேகம், தைரியம் கொண்டது. தலைமை நட்சத்திரம் ஓயாமல் ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தால் தந்தையின் பொறுப்பெடுத்து குடும்பத்திற்கு முதன்மையாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் தாய் பொறுப்பெடுத்து குடும்பத்திற்கு முதன்மையாக இருப்பார்கள். குடும்பத்தை தாங்குவது பெற்றோர்கள். அசுவினி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குடும்ப பொறுப்பை தாங்கக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்துவது யாராலும் முடியாது. இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டுப்படுத்தும் ஒரே சக்தி தந்தை மட்டுமே இவர்களை கட்டுப்படுத்த முடியும். அசுவினி நட்சத்திரத்திற்கு செய்வன தோஷமோ சூரியனுடைய கர்ம சாபமோ அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. இவர்கள் கத்தி கபடா எடுத்துக்கிட்டு போருக்கு போக தேவையில்லை. எதிரியை இவர்கள் மனதாலே இவர்களுடைய சொல் வாக்காலே எதிரியை கதிகலங்க செய்ய முடியும். அந்தளவுக்கு கேது பகவானுடைய முதல் நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக்தி உண்டு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் உண்மை இருக்கிறது. இவர்களுடைய வாக்கு சத்திய வாக்கு. அசுவினி நட்சத்திரத்தினுடைய கணம் தேவகணம். அசுவினி நட்சத்திரத்தினுடைய விலங்கு
ஆண் குதிரை. இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவர்களுக்கே தெரியாது. அவர்களை கேட்டாலே அவர்களே சொல்ல முடியாது. 1008 பிரச்சனை இருக்கும். வாலா வெட்டியாக இருப்பார்கள். திருமணம் ஆகாதவர்கள் இருப்பார்கள். 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள். அல்லது சந்நியாசம் துறவறம் போனவர்கள் இருப்பார்கள். ஜோதிடர்கள் இருப்பார்கள். ஆசிரியர்கள் இருப்பார்கள். இந்த அசுவினி நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் ஞானம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இளம் வயதில் துர்மரணம் அடைந்தவர்கள் அசுவினி நட்சத்திரக்காரருடைய குடும்பத்தில் இருப்பார்கள். அசுவினி நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது என்றாலே இவர்கள் வளர வளர பெரிய ஆள் ஆக ஆக குடும்பத்திற்கே மனக்குழப்பம் வந்துவிடும். ஏன்னா அசுவினி நட்சத்திரம் கேது புகானுடையது. கேது புகான் நட்சத்திரத்தில் சந்திர புகான் வரும்போது பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் 1ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 2ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 3, 4ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 1ஆம் பாதம் மேச ராசியில் வர்க்கோத்தம நிலை அடையும். 2ஆம் பாதம் நவாம்ச கட்டத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கும். 3ஆம் பாதம் நவாம்ச கட்டத்தில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும். 4ஆம் பாதம் கடக ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும். இதான் அசுவினி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. 9 நவகிரகங்களில் கேது மன விரக்தி பற்றற்ற சன்னியாசி கிரகம் கேது. விரக்தியாக பேசக்கூடிய நிலை இந்த கேது நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அந்த குடும்ப நபர்களுக்கு மனநிலை விரக்தியான மனநிலை இருக்கும். எதிர்காலத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றி ஒரு விரக்தியான மனநிலையில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னைத்தானே தன் வாழ்க்கையை நினைத்து புலம்புவார்கள். இவர்களிடம் 100% உண்மை இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் 100% உண்மை இருக்கும். அசுவினி இருக்கும் இடத்தில் மக நட்சத்திரமும் இருக்கும். கேது பகவானுடைய 3ஆவது நட்சத்திரமான மூல நட்சத்திரமும் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பக்கத்து வீடோ, எதிர் வீடோ, பின்னாடி வீடோ, முன்னாடி வீடோ இதை சோதித்து பார்க்கலாம். அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்வனை செய்து வைப்பவர்கள். செய்வன தோஷம் உங்களுக்கு எப்படி வருகிறது என்றால் மக நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய குடும்ப வம்சாவளி மூலம் அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு செய்வன தோஷம் வரும். அதுவும் எந்த பக்கம் இருந்து வரும்? தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து தான் உங்களுக்கு எதிர்ப்புகளும் செய்வன தோஷமும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தென் திசை தென்மேற்கு திசையிலிருந்து தான் இந்த செய்வன தோஷம் வரும். இந்த மக நட்சத்திரக்காரர்களும் அந்த தெற்கு திசை தென்மேற்கு திசையில் தான் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தை கஷ்டப்படுத்தும் நிலை மக நட்சத்திரக்காரர்கள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 திசைகளுமே செய்வனை வைத்தது போல் தான். வாழ்க்கையில் செய்வனை வச்ச மாதிரி தான் இந்த 3 திசைகளுமே இருக்கும். செய்வனைக்கு முதல் காரகத்துவமே செவ்வாய் தான். காலபுருஷனுக்கு முதல் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். 8ஆம் இடம் என்பது விருச்சிக ராசி. அதுதான் மறைந்த பொக்கிஷத்தை கொண்டது. செய்வனை, மாய, மந்திரம் இதெல்லாம் 8ஆம் இடம் தான். செய்வனைக்கு முதல் காரகத்துவம் செவ்வாய், அடுத்தது சூரியன், அதற்கு அடுத்தது ராகு. ராகு, சூரியன், செவ்வாய் இல்லாமல் செய்வன மந்திரம் அரங்கேறாது. அசுவினி நட்சத்திரம் சூரியன் கர்ம சாபம் கொண்ட நட்சத்திரம். சூரியன் அப்படின்னால பிறந்த நேரம் லக்கணத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. ஒரு மனிதனுடைய தலையெழுத்து லக்கணத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் கெட்டு தான் இருப்பார். 3, 6, 8, 12ஆம் வீட்டில் இப்படி மறைவு ஸ்தானங்களில் பெரும்பாலும் அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு லக்கணத்திலிருந்து சூரியன் மறைந்து தான் இருப்பார். அல்லது சனி, ராகு, கேதுவுடன் சூரியன் கெட்டு தான் இருப்பார். இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருடைய குடும்பத்தில் கோயில் காரியங்கள் பரம்பரையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
பெரும்பாலும் வந்து தந்தை வழி உறவுகளிடம் இந்த அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை வராது, பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களுடைய வேகத்திற்கு தந்தையின் கண்டிப்புக்கும் ஒத்து வராது. இவர்கள் வந்து வேகமாக குதிரை வேகத்தில் இருப்பார்கள். அசுவினி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குதிரை வேகத்தில் இருப்பாங்க. இவர்களுடைய வேகத்திற்கும் தந்தையின் கண்டிப்புக்கும் ஒத்து வராது, எதிரும் புதிருமாக இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி அல்லது தந்தையிடம் சாபம் வாங்குற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சூரியன் கர்ம சாபம் எப்போது வேலை செய்யும் அப்படின்னா, சூரியன் திசையில் முழுமையாக வேலை செய்யும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேச ராசிக்கு 5ஆம் வீடு தான் சூரியனுடைய வீடு. சூரியன் திசை 6 ஆண்டு காலம், குறிப்பாக வந்து பார்த்தா ஒரு 27 வயதிற்கு மேல் இவர்களுக்கு ஒரு 33 வயதிற்குள் சூரிய மகாதசை நடக்கும். இந்த சூரிய மகாதசையில் தான் சூரியனுடைய கர்ம சாபம் முழுமையாக வேலை செய்யும். சூரிய திசை நடக்கும்போது தந்தையை வந்து நிற்க நேரம் இல்லாமல் அலைய விடும். தந்தை மகன் ஒரே வீட்டில் இருக்கும்போது சொத்துக்கள் மீது, நிலபுல சொத்துக்கள் மீது சட்ட சிக்கல் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் மூலம், பகையாளி மூலம் சட்ட சிக்கல் வந்துவிடும். அதே வழியில் எதிர்பாராத வழியில் தொழில் வேலை உழைப்பின் மூலம் நல்ல வசதி வாய்ப்புகளும் சூரிய மகாதசை 6 ஆண்டு காலம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உயர்வு வசதி வாய்ப்புகள் வரும். அதே வழியில் தலையில் அடிபடுறது, வண்டி வாகனங்களில் விபத்து ஏற்படுறது, தேயில் போடுற மாதிரி பெரிய காயங்கள் எல்லாம் சூரிய மகாதசை 6 ஆண்டுகளில் இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். 6 ஆண்டு காலம் சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பக்குவமாக, மற்றவருடன் எதிர்ப்பு இல்லாமல், போட்டி இல்லாமல், விரோதம் இல்லாமல் சுற்று வட்டார பகுதியில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். எல்லோருமே வந்து உங்களை குறை சொல்கிற மாதிரி, உங்களை வந்து கெட்ட பெயர் பண்ணுற மாதிரி இந்த சூரிய மகாதசை நடக்கும்போது அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்திவிடும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம், பகை போட்டி விரோதம் இல்லாமல் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் சூரிய மகாதசை வரும்போது பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சூரியனுடைய கர்ம சாபம் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற குறைகளை ஏற்படுத்திவிடும். சூரியன் மகாதசை முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடியது சந்திர மகாதசை 10 ஆண்டு காலம். அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் 4ஆம் இடமான சுகஸ்தானாதிபதி திசை 4வது திசையாக சந்திர மகாதசை உங்களுக்கு வரும். இது வந்து வீடு, மாடு, மனை, வண்டி, வாகனம் இப்படி வந்து வசதி வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி, உணவு சார்ந்த தொழில் இப்படிலாம் ஏற்படுத்தி தரும். இந்த 4வது சந்திர திசை நடக்கும்போது சொத்துக்களால் விரயம், பூரிய சொத்துக்களில் ஏதாவது விரயங்கள் ஏற்படுத்தும். தாயாருக்கு வந்து நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும், நிறையா மருத்துவ செலவுகள். சந்திர மகாதசை நடக்கும்போது விஷக்கடி தொந்தரவு, பாம்பு கடி தொந்தரவும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். இந்த சந்திர மகாதசை நடக்கக்கூடிய அசுவினி நட்சத்திர அன்பர்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து சந்திர மகாதசை எதிர்காலத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றி நீங்கள் வந்து புலம்புற மாதிரி, ஒரு விரக்தியாக இருக்கிற மாதிரி, எதிர்பாராமல் நீங்களே வந்து உங்கள் மனசுலேயே போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர மகாதசை ஏற்படுத்தும். பெரும்பாலும் வந்து அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு சூரிய மகாதசையும், சந்திர மகாதசையும், செவ்வாய் மகாதசையும் நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புகள் வந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சென்று கொண்டிருக்கும். பகை, போட்டி, விரோதம் உங்களுக்கு வந்து சுற்றி இருப்பவர்களிடமும் சொந்த பந்த வழியிலும் வரக்கூடிய அமைப்பு அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் சிறப்பு. குலதெய்வங்களுக்கு வருடத்தில் ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தை போய் உங்களுக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபடும்போது
அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு குறைகள் குறையும். எதிரிகளை பற்றி மற்றவர்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் நினைக்காமல் இருப்பது நல்லது. உங்களை எதிர்ப்பவர்கள் நீங்கள் மனசார அவங்கள நினைச்சாவே போதும், எதிரிகள் அழிந்து விடுவார்கள். இது சத்தியமான உண்மை. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கர்ம தோஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் விடுபட வேண்டுமென்றால் உங்கள் தந்தையாரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், உங்கள் தந்தையாரிடம் சாபம் வாங்காமல் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி செய்வன தோஷம், அமானுஷ்ய சக்திகள் உங்களை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் பெரும்பாலும் உங்களுடைய கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்களிடம் கொஞ்சம் சகஜமாக பழகி சந்தோஷமாக இருக்கும்போது அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்ம தோஷம் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.